வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. நம்ம அரசியல்ல தேர்தலை குறித்து பேசுறப்போ பாத்தீங்கன்னா காய்கள் நகருமான்னு பார்த்தா எல்லா காய்களும் இருந்த இடத்துல தான் இருக்கு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாறுதல் இல்லை. இருந்தாலும் சமீபத்தில் தாவேகாவின் விஜய் அவர்கள் பேசின பேச்சு அப்படிங்கிறது சில விஷயங்களை உறுதிப்படுத்தியிருக்கு. அதை குறித்து தான் பாரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னர் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. நன்றி. வணக்கம் பாரி. எங்கெங்க போயிருந்தீங்க பிரதர்? இங்க இருக்காங்களே என்னன்னோ அவங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அதாவது நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு கோரிக்கையை முன் வச்சுறேன். அதாவது வருண் அவர் இல்லைங்கிற பட்சத்துல யாராவது ஒருத்தவங்களை நம்ம எடுக்க வைக்கிறோம். கார்த்தி நம்ம இயக்கத்துல இருக்க பையன், அவனை எடுக்க வச்சா நீங்க இல்லைங்கிறனால அவர் எடுக்க வைக்கிறோம். ஏதாவது நான் சொல்லுவோம், இப்ப வருணுக்கு எனக்கு சண்டை ஆயிடுச்சு, அந்த கண்ணத்துல இது நான் தான் பண்ணேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எதா இருந்தா தகவல் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கண்டிப்பா. அது இல்லாம நான் வீடியோ போடுறேன்னா அவர் வீடியோ போட வர மாட்டாரா? வாட் ஹேப்பன்? அது ஒரு கண்டென்ட் அவர் போட்டிருப்பாரு. அவர் ஒரு ஊருக்கு போயிட்டு வராரு, அது எதுக்கு போனாரு ஏன் போனாருங்கிறத எனக்கு தெரியாது, நான் அதை கேட்கவும் விரும்பல. எதுவாக இருந்தாலும் மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள 2 வீடியோ போட்டாச்சான். அதுக்கு அத்தனை பேருக்கு எனக்கு இரிட்டேட். அது எனக்கு என்ன இரிட்டேஷன் ஆகுதுன்னா, பேசிக்காக வருண் எங்கேன்னு கேட்டாங்க கூட பிரச்சனை இல்லை. ஒரு பையன் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கான். அவன் ஆல்ரெடி ஒரு ஆங்கரா வரணுங்கிற எண்ணத்துல ஒருத்தர் வேலைக்கு ஜாயின் இருக்காங்க. கொஞ்சம் தடங்கள் இருக்கும். அது அப்படியே நம்ம பேச தான் நார்மலைஸ் ஆகி வரும். இப்போ நீங்க இன்னைக்கு பேசுனா ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கீங்க. இந்த முதல்ல சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். அது மாதிரி அவர்கிட்ட சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், சில இது இருக்கு. அவர் பக்குவப்படணும்னு விரும்புவானுங்களா? இந்த ஆங்கர் சரியில்லை, நீ மாத்து, இது பண்ணுன்னு. இது ஒரு டைப் பண்றமே. இப்ப இது ஒரு தம்பியா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டம். அது எந்த ஒரு சென்ஸ் இல்லாம கமெண்ட்ல போடுறது. அது கேட்டேன் என்கிட்ட, நான் கரெக்டா தான் பண்றேனா, எல்லாம் திட்டுறாங்களாம் அப்படின்னு. ஸோ ஒரு அடுத்தவரை ஹர்ட் பண்ற மாதிரி தயவு செஞ்சு நடந்துக்காதீங்க. அது ரொம்ப தப்பு. வருண் எங்கன்னு கேட்டா பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா அவர் எங்க போறாருன்னு. இல்ல அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் நானு. அதனால தொடர்ந்து ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போனேன். என்ன விஷயம், ஃபர்ஸ்ட் நாள் போட்டேங்க. வருண் கொஞ்சம் ஒரு சில நாட்கள் வெளியூர் போயிருக்கிறதுனால அப்படின்னு கமெண்ட் நான் போட்டு விளக்கம் போட்டேன். சரி, 2வது நாள் வீடியோ அது ஒரு நாள் கழிச்சு அடுத்து வர வீடியோலையும் போட்டுன்னா அது கேள்வி கேட்கவங்களுக்கு மனசு கஷ்டமாகுது. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கருத்தை தயவு செஞ்சு பாருங்க. இல்லை பிரதர், நீங்கள் தனியாக பேசிட்டு இருப்பீங்க, நான் உட்காந்து பேச ஆரம்பிச்சோன்னே என்னையும் அசிங்கமாக தான் திட்டினாங்க சில பேர். டேய் நீ யாரா நடுவில் இது பண்ணுறது? அது ஸ்டார்டிங்கில் அது ஒரு என்கரேஜ்மெண்ட். அதாவது அது அப்படி திட்டும் போதும் உங்களுக்கும் ஹர்ட் ஆகும். இது அது எல்லாருக்கும் ஹர்ட் ஆகும். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்கிறத அது நம்ம சொல்லிட்டு ஏதாவது நாங்களே சொல்லுவோம். அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்தர் கமெண்ட் வேற என்னதுங்க, அவர் உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் தான், உங்களுக்கு கல்யாணம் பார்த்தங்க பந்தக்கால் போட்டிருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கான். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க ஆல்ரெடி சந்தேகம் வருணுக்கு வேற கால் பண்ணிருக்காங்களா, 2-3 மிஸ்டு கால். பையன் ஓடிக்கிட்டே ஏதாவது போயிட்டானா. நான் கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கவங்க கூட அகாமடேட் பண்ணி சேனல்ல போடணும்னு ட்ரை பண்ணுவோம்ல, அதனால 2-3 பேர் கூட போட்டோன்னே இதனால தான் பாரி வருணை வள்ளல் மீடியாவில இருந்து துரத்தி. தயவு செஞ்சு இந்த மாதிரி உருவாக்காதீங்க, அது சங்கடமா இருக்கு. ஸோ அது ஒன்று சொல்லிடுவோம். சரி, ஆமா நிச்சயமாங்க. இப்போ விஜயோடைய ஸ்பீச்சு சீரியஸா சொல்றேன், அது அவரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. அதுல என்ன டீப்பா பேசுறதுக்கு இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஏன் தெரியுமா, நம்மளே உட்காந்து நிறைய கேட்டுருச்சு அவர் பேசுனதுலாம். இல்ல எனக்கு நான் டிவியை தட்டி பார்த்தேன், ஏதோ சவுண்ட்ல பிரச்சனை போல அப்படின்னு. அப்புறம் இல்ல அது முதல்ல சிம்பிள் பத்தி கேட்க மாட்டேறீங்க. நீங்க இந்த சிம்பிள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சைக்காலஜில இந்த சிம்பிள் நல்ல சிம்பிள் தான். அவங்களுக்கு கட்சிக்கு கிடைச்ச என்ன வருது சொல்றேன், அவங்க கட்சிக்கு கரெக்டா பொருந்துற மாதிரியான ஒரு சிம்பிளா தான் அமைஞ்சிருக்கு. இல்ல அந்த பாட்டுல கூட சினிமா தேட்டருக்கு போறாங்க, என்ன கொடுப்பாங்க, விசில் அடிப்பாங்க. அதே போல அவர் கட்சிக்கு தகுந்த மாதிரி விசில் அடிக்கிறது. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், அந்த விசில் சின்னம் தான் விஜய்க்குன்னு சொல்லி இப்ப தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு விசில் சின்னம் தான்ட்டு. சின்னத்தை கொண்டு போய் காட்டுங்க, விசில காட்டுங்க. யாருக்காவது இது கேட்கலன்னா காதல் அடிங்க. கையமைன்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, விஜய் அவர்கள் பேச வரும்பொழுதும் கூட உங்க கட்சிக்கு இதுல அவர் பேசுறதை கேட்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்ல. விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் விசில் அடிச்சுட்டே இருக்காங்க. அது எப்படி கண்டினியூவா போக அடிக்கிறாங்க? கண்டினியூ ஆயிட்டு இருக்கு போல, அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு விசில் சத்தம். அது மேபி ஒரு நாள் 2 நாளைக்கு வேணா கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதையே கண்டினியூ பண்ணீங்கன்னா இல்ல செங்கோட்டையன் சொன்னது போல விசில் அடிச்சா வாக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி போயிடும். இல்ல ஒரு வயதானவருக்கு புரிஞ்சிருக்காது, ஏன்னா அவருக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும்ல. அவர் பாவம் வயசானவர், அவர்கிட்ட போயிட்டு வீன்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ரீல்ஸ் போடுறது,
விசில் அடிக்கிற நீங்க மாதிரியா? உண்மையிலே விஜய் வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சுதான் இவங்க பண்றாங்களா இல்ல திமுக ஆளுகள் அனுப்பிவிட்டு கண்டென்ட் மேக் பண்ணுன்னு சொல்லி கூட கொஞ்சம் பேரை சேர்த்து விட்டுருச்சான்னு தெரியல. நீங்க எது கேட்டாலும் பீன்னு விசில் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பாக்கும்போது தற்குறிகள் தாண்டா தோணும். அதுக்கப்புறம் இது எப்படி வந்து ஒரு மெச்சூரான ஒரு பொலிட்டிக்கல் பர்சன்ஸா தோணும். தயவு செஞ்சு அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம எனக்கு என்ன கவலைனா, நீங்க ஜெயிக்கலைங்கிறதுலாம் ரெண்டாவது, நீங்க வாக்கு வாங்கலைங்கிறதுலாம் ரெண்டாவது. நீங்க பண்ற இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் தமிழர்களுடைய மானத்தை வாங்குவாங்க. வடக்குல NTTV இதுல எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல டிபேட் பண்ணிட்டு உங்க கட்சிக்காரன்னு காட்டும் போது யாரை கட்டுவாங்கன்னா கொஞ்சம் டீசெண்டா இருக்கிறவங்க. நீங்க தான் உங்க ஒரு 2-3 டாக்டர்லாம் இருக்கீங்க, காட்ட மாட்டாங்க. யாரை கட்டுவாங்கன்னா இந்த மாதிரி விசில் அடிச்சிட்டு இருக்கிறதே காட்டிட்டு முடிச்சு விட்டுருவாங்க. இது உங்களுக்கே நெகட்டிவா போய் முடியும். அதனால நல்ல சின்னம், ரொம்ப மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சுலபமா போய் சேர்ற மாதிரி சின்னம் தான். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. ஆனா அட் த சேம் டைம் அதை வந்து அதையே மைனஸா ஆக்கிக்காதீங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது எப்பயாவது ஒரு இடத்துல விசில் அடிச்சிங்கன்னா அது ஒரு ஓகே. எப்போ பார்த்தாலும் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, எங்க கட்சி கூட்டம் போறாலும் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கும் போது அது உண்மையிலேயே ஒரு ஆப்படிச்சு விட்டுரும். எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான் பாரு. விசில் வந்து கீழே வைக்கவே அது, ஏன்னா அவ்வளவு பெரிய க்ரௌட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை தாண்டி அது அவங்களா கான்சியஸோ பண்ணணும். இல்லைன்னா அவங்க கட்சிக்காரங்களே பேசி தொண்டை அது போயிடும். இன்னொன்று என்னன்னா, தேர்தலுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? சில விசில் எவ்வளவு நேரம் அடிக்கணும்லாம் தெரியும்ல. ரொம்ப அடிச்சீங்கன்னா பிரச்சனை. ரெண்டாவது ஒருத்தன் விசில் வாங்கி இன்னொருத்த அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மாத்தி விசில் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்துடும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடும். உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, மைக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மைக்கே வந்து மாறி நிறைய பேர் பேசும்பொழுது அந்த மைக்ல இருந்தே வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து தொண்டை கட்டிக்கும். இது நடக்கும். அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தொண்டை கட்டிடும். ஸோ மைக்குக்கே அந்த பிரச்சனைங்கும் போது நீங்க வாய்க்குள்ள வச்சு அடிக்கிற விசில் இது. நீங்க வாட்டு எல்லாரும் விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று நுரையீரல் பிரச்சனை இருக்கிறது, சிகரெட்டு இந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்கலாம் இந்த அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க நுரையீரலும் இஷ்யூ ஆயிரும். இன்னொன்று என்னன்னா, இது உங்களுக்கே தெரியும், பஸ் கண்டக்டர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இந்த விசில் தொடர்ச்சி அவங்க அடிச்சு அவங்களும் உங்களை மாதிரிலாம் அடிக்க மாட்டாங்க. பஸ் ஸ்டாப் வந்தால் தான் அடிப்பாங்க. நீங்க உங்களை மாதிரி பஸ் ஸ்டார்ட்ல இருந்தே அடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கு. நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்கும். தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க நான் சொல்றேன். ரைட்டு, சரி. எல்லாரோட பயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து முன்னாடியே வந்து அலர்ட்டாக சொல்லிட்டீங்க. இப்போ இந்த விஷயம் பேசுகிறப்போ வந்து அந்த சிம்பிள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து ஒரு கட்சியோட அடையாளம். அந்த அடிப்படையில் அது வந்து ரொம்ப எளிய வகையில் வந்து அதுக்கு வந்து தமிழ் பேர் வந்து மடக்கு ஊதிலாம் கிடையாது அப்படின்னு யாருங்க சொன்னா? அது அப்படிதான் இப்போ மொழியாக்க முடியும். மடக்கி ஊதுறதுன்னு மடக்கி ஊதின்லாம் போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. இன்னும் ஷார்ட் ஆயிட்டா ஒரு மாதிரி சீக்கி 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 சீக்கிங்கிறது தான் தமிழ் வார்த்தை. அதுக்கு வந்து சீக்கிங்கிறது தான் சொல்றோம். ஸோ சீக்கி சின்னத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. விசில் சின்னம், ஆங்கிலத்தில் விசில் சின்னம். அது உண்மையிலேயே மக்களுக்கு ரொம்ப எளிமையா போய் புரியுறது தான். இரவு நேரங்களில் கூர்க்காக்கள் அடிக்கிறது தான். அதுதான் சொல்றேன். ஸோ அதை மனசுல வச்சுக்கோங்க. அது வந்து நியூசன்ஸா பண்ணீங்க, அது உங்களுக்கு கொடுத்ததுல வரமும் உண்டு, சாபமும் உண்டு. அதை வந்து நீங்க கரெக்டா மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டுறது ஓகே. அதை அடிச்சு கொண்டு போனீங்கன்னா மக்கள் வந்து இரிட்டேட் ஆயிடுவாங்க. ஒன்ஸ் அந்த இரிட்டேஷன் வந்துச்சுன்னா அது வாக்குல பிரதிபலிச்சிடும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விசில் அடிச்சாலும் உங்க மேல தான் பழி வரும். அப்புறம் அவர் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தினாரு. அதை குறித்து தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எப்பவுமே திமுகவையும் இல்ல பாஜகவையும் கொள்கை ரீதியா வந்து எதிர்க்கன்னு சொல்லக்கூடியவர், இப்போ ஒரு சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம் ஊழல் சக்திகள், அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திமுக பத்தி எப்பெல்லாம் மென்ஷன் பண்றோம் அதிமுக மென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. சோ பழைய ஸ்பீச்சுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதுன்னா, அதிமுக அதிகமா மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு. இதுல இருந்து என்ன உறுதிப்படுதுன்னா, அதிமுகவை எதிர்த்து நாங்க தனியா தான் நிக்க போறோன்றத முடிச்சு விட்டுறாரு அப்படிங்கிறது. இது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொன்னதுதான். வாக்கு உடையும். திமுக தான் ஜெயிக்கும். திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல் அமையும். இப்ப இவங்களே தனிப்பட்ட ரீதியா ஜெயிச்சு வருவாங்களா நமக்கு தெரியல. அது அவங்க நம்புறாங்க. பட் அது சாத்தியக்கூறு உண்டா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல. ஆனால் இப்போ ஒரு கணிசமான வாக்குகளை உடைப்பார். அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஒரு விஜய்க்குன்னு ஒரு வாக்கு வந்து இப்போ உருவாக்கி வச்சிருக்கிறாப்புல. அது எவ்வளோ சதவீதம்லாம் எனக்கு தெரியல. என்னுடைய கணிப்பு ஒரு 10 to 15 இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. சார் பார்ப்போம் அது என்னன்ட்டு. அவர் வந்து எப்படின்னா இப்போ அந்த 10 to 15% வாக்குகள் வந்து அப்படியே உடஞ்சி கன்சால்டேட் ஆகி போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மற்ற கட்சிகளுக்கு போட்டியில் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான கட்சிகளுக்கு இது சாதகம் தான். அப்போ இன்றைய சூழலில் திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழல் வந்து உருவாகுது தான். திமுகவுடைய கூட்டணியும் வந்து ஸ்திரத்தன்மை அவ்வாறே இருக்குது. இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினச்சோம், விஜய் வந்து காங்கிரஸோட போய் கூட்டணி ஆவார். அதுக்கு தகுந்த மாதிரி விஜயோட ஜனநாயகன் பிரச்சனைலாம் வரும்போது காங்கிரஸ் வந்து ரொம்ப சவுண்டு கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, காங்கிரஸை நம்ம முழுசா எதிர்க்கிறோம். அது நம்ம எந்த விதமான சப்போர்ட்டும் அதுக்கு கிடையாது. காங்கிரஸ் வந்து ஒரு ஊழல்வாத கட்சி, வம்சாவளி கட்சி, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா விஜய் அண்ட் காங்கிரஸ் அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது திமுகவுக்கு செட் பேக்.
அதே சமயத்தில் விஜய்க்கு அது ப்ளஸ் பாயிண்டா அப்படின்னா அது கிடையாது, அதுவும் ப்ளஸ் பாயிண்ட்டும் கிடையாது. இதில் என்ன ஒரு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதிமுகக்கு ஃபேவராக மாறும், ரெண்டாவது வந்து விஜய்க்கும் ஃபேவராக மாறும். ஏன்னா விஜய் வந்து வாக்கு எண்ணிக்கையில் அதிகமாக ஏறுவார், சில சீட்ஸை வந்து செக்யூர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இதில் விஜய்க்கோட தனிப்பட்ட அரசியலுக்கு அது ப்ளஸ்ஸு. ஆனால் விஜயால் அந்த கூட்டணியில் ஜெயிக்க முடியுமாங்கிறது வந்து கேள்விக்குறி தான். காங்கிரஸ் வந்து விஜயோட சப்போஸ் அந்த கூட்டணி அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கெல்லாம் திமுக கூட நிற்க வேண்டிய தேவை என்பது இல்லை, உடஞ்சிரும். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திமுகவுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க, எனக்கு இன்னும் சீட்ஸ் அதிகப்படுத்துன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுவாங்க. இது திமுகவுக்கு ஒரு டைட்டான ஸ்பாட்டை உருவாக்கும். ஸோ திமுக சைடு வந்து ரொம்பவே வீக் ஆகும். அவங்க செய்யலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விடுதலை சிறுத்தைகளும் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விடுதலை சிறுத்தைகளும் கூட விஜய் கூட வந்து சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் அமையறதுக்கு சில சிச்சுவேஷன்ஸ் வந்து உருவாகி இருக்கும். பட் ஆனால் காங்கிரஸ் என்னவா பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயை காரணம் காட்டி அவங்க வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி தான் நகர்ற மாதிரி தெரிகிறது. அதை நோக்கி தான் அவங்க நகரவும் போகிறாங்க. இந்த முறை திமுகவுக்கு காங்கிரஸ் ஒரு அழுத்தத்தை கொடுத்து, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, எங்களுக்கு சீட்ஸ் வந்து மினிஸ்ட்ரி சீட்ஸ்லாம் எங்களுக்கு கட்டாயம் வேணும், நீங்கள் வந்து இந்த முறை வந்து அதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பழைய காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே எப்படி ஒரு கூட்டணிகளில் இருந்தாங்களோ அந்த மாதிரியான கூட்டணி வந்து அந்த மூப்பனார் கலைஞர் பீரியடில் இருந்த கூட்டணி மாதிரி எங்களுக்கு முக்கியமான ஃபேவரிசம் வந்து நீங்கள் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை விஜயவை காரணம் காட்டி இப்போ காங்கிரஸ் தலைவர்கள் செய்ய தொடங்கி இருக்கிறது தான் இப்போ ரொம்ப புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் அலைன்ஸ் உடையுமாங்கிறது இப்போ சந்தேகம், அது உடையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. பட் விஜயை வந்து ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தி நீ சேர்த்துக்கலன்னு நான் அவங்களோட போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணி டிஎம்கேக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து, அந்த அழுத்தத்தின் மூலமா காங்கிரஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதான் அவங்க பிளானு. ஸோ இப்போ விஜய்க்கு வந்து கடைசியில் தனிச்சு தான் இந்த கூட்டத்தில் தனிச்சு தான் விடப்படுறாரு. இப்போ இந்த விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் விஜயோடைய ஸ்டாண்டில் இருக்கிற இந்த மாற்றம், ஏடிஎம்கேக்கு எகென்ஸ்டாக பேசுறதாக இருக்கட்டும், அது எனக்கு என்னத்தை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி சைடும் விஜய்க்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இருக்க போறது இல்லைங்கிறத விஜய் உணர்ந்துட்டாருன்னு தான் தோணுது. ஓகே, அந்த விசாரணைக்கு அப்புறம் அது வந்து அந்த விசாரணையில மேபி அவங்க ரூடா நடந்திருக்கலாம், விசாரணையில வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் அழுத்தமா விஜய ட்ரீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுல வந்துட்டு அவருக்கு வந்து நம்மளை வந்து இவங்க வந்து வளர விட மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் நம்மளை நசுக்க தான் பார்க்குறாங்கிற ஒரு உளவியல் வந்திருக்கலாம். அதனால தான் என்னமோ அது முடிச்சுட்டு வந்த கையோட அடுத்த ரிவீலிங் ஃபேக்டரே வந்து ஏடிஎம்கேவை இவர் தாக்குறாரு, ஊழல்வாத சக்திகள் அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து ஒன்று வந்து தீய சக்தி, ஒன்று ஊழல் சக்தி அப்படின்றது. ஸோ தீய சக்தியும் ஊழல் சக்தியும் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் தனியாக தான் இந்த தேர்தலை வந்து சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக விஜய் அவர்கள் வைக்கிறாரு. ஆனால் இது தெரிந்தோ தெரியாமலோ நம்ம சொன்னது போல திமுகவுக்கு ஒரு சாதகமான எட்ஜை வந்து இப்போ உருவாக்கியிருக்கு. ஸோ விஜய் அன்லெஸ் அன்டில் காங்கிரஸ் கூட்டணி அமைக்காம போறாரு அப்படின்னா திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம இதுல புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். சரி, ஆனா இப்போ தேர்தல் ஆணையம் வந்து எப்பவுமே அவங்க சொல்றது, பல பேர் வைக்கிற குற்றச்சாட்டை நம்ம வந்து சொல்றோம், அதாவது பாஜகவின் கண்ட்ரோல்ல இருக்கு, அவங்க ஃபேவரா செயல்படுறாங்க அப்படின்னு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் வந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான விசில் சின்னம் வந்து அவங்களுக்கும் வந்து கிடைக்குது. இதை எப்படி நம்ம வந்து பாக்குறது அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து தெரிஞ்சு இது என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதுன்னு நமக்கு உண்மையிலே தெரியல. ஆனா விசில் வந்து ரொம்ப ஈஸியா போய் மக்கள்கிட்ட ரீச் அவுட் ஆகிற ஒரு சிம்பிள். ஆனா அதை வந்து எப்படி போய் ரீச் அவுட் பண்றாங்கிறதுல ஒரு பக்குவம் இருக்கணும். ஏன்னா விசில் அந்த சின்னம் வந்து நியூசன்ஸும் இருக்கு அதுல. அந்த விசில் சின்னத்தினால நியூசன்ஸ் பண்ண முடியும். இப்போ விவசாய சின்னத்தை வச்சு நீங்க நியூசன்ஸ் பண்ண முடியாது. ஸோ விவசாய சின்னம்ங்கிறது ஒரு தத்துவத்துக்கான அடையாளமா தான் இருக்கும். ஸோ விவசாய சின்னம்ங்கிறது விவசாயத்திற்கான அடையாளம் அப்படிங்கிறது அதை வந்து நாம் தமிழர் கட்சி வச்சிருக்காங்க. உதயசூரியன் இதெல்லாம் வந்துட்டு எதுவும் நியூசன்ஸ்லாம் இல்லை. இதுல இரட்டை இலைங்கிறதுலையும் எதுவும் யாரும் வந்து இலையை எடுத்து மூக்கில் வந்து நாட்ட முடியாது. ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது. தாமரை சின்னம்ங்கிறது அதுவும் பிரச்சனை கிடையாது. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் மலரவே இல்லாம அது முட்டாவே இருக்கும். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா விசில் அப்படிங்கும் பொழுது ஒரு காமனாவே ரோட்ல இவங்க பிரச்சாரத்துக்கு போறாங்கன்னு வைங்க. இப்ப விஜய் கட்சிக்காரங்க பிரச்சாரத்துக்கு போறாங்க. நீங்க சொன்னது போல விசில கழுத்துல தொங்க விட்டுட்டு அடிக்காம இருக்க முடியுமா? டக்குன்னு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பிரச்சாரம் முழுக்க இவங்க விஜய் வந்தா என்ன செய்வாரு, விஜய் வந்தா எதை பண்ணுவாரு, எதை செய்வாருங்கிறத விட அதை சொல்றதுக்கு யாராவது 2 பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் பின்னாடி இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, விசில் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது நியூசன்ஸாக தான் மக்கள் மத்தியில் பார்க்கப்படும்.
ஸோ இதை தெரிஞ்சே, ஏன்னா பக்குவம் இல்லாத கேடர்ஸ் இருக்கிறாங்க, பக்குவம் இல்லை இன்னும் சின்ன குழந்தைகளாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த பக்குவம் இல்லாத கேடர்ஸ் வந்து விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுலேயே வந்து இரிட்டேட் ஆயிடுவாங்க மக்கள். இரிட்டேட்டட், என்னடா இவங்க சின்ன பசங்கத்தனமாக அப்படி கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு கிடக்குறானுங்கிற அந்த ஒரு உளவியல் வரும். இது அவங்களுக்கு ஒரு விதம் நெகட்டிவ் ஆகட்டும், அப்படியே சின்னத்தை கொடுப்போம். இப்போ வேற ஏதாவது சின்னம் கொடுத்துருந்தா கூட அது வந்து நியூசன்ஸை பண்ண முடியாது. சரி, விளக்கமாரி சின்னமாக இருந்தால் கூட விளக்கமாரி கையில் தூக்கிட்டு யாரும் அலைய மாட்டாங்க. பட் விசிலுங்கும் போது எல்லாம் அடிச்சுக்கிட்டு, அதுவும் அது ஆல்ரெடி விசில் அடிச்சாங்க குஞ்சுங்கன்னு பேர் வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ இவங்ககிட்டயே விசில் கொடுத்தா அப்போ என்ன ஆகும்? ஸோ இது பிளான் பண்ணி கூட விஜயோடைய, அதாவது ஈஸியா போய், ஏன்னா விஜயோட பிரபலத்துக்கு அவர் எந்த சின்னம்னாலும் சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துற முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியும். வேற எத்தனையோ சின்ன கப்பல் இருக்கு, ஏதோ எத்தனையோ சின்னங்கள் இருக்கு, எதையுமே கொண்டு போய் சேர்த்துற முடியும். அப்ப இந்த விஷயம் கொடுத்துட்டோம்னா அது கூட ஒரு நியூசன்ஸும் இருக்கனால அந்த நியூசன்ஸ் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் செட் ஆகும். ஏன்னா நீங்க பாருங்க, ஒரு அரசியல் கட்சி எல்லார் வீட்டுக்கும் வருவாங்க கட்சிக்காரங்க. இதுல எதுக்கு நான் சொல்றேன்னா கவனமா இருங்க. இதுல கட்சிக்காரங்க இப்போ வந்து திமுக காரங்கல இருந்து அதிமுக காரங்க எல்லாருமே வீடு வீடா வருவாங்க. வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு வாக்கு இருக்குங்களான்னு கேட்பாங்க. அது ஆமாங்க இருக்குன்னு, எங்க கட்சிக்கு வாக்கு போடுங்க, நாங்க வந்து இதை செய்வோம் அதை செய்வோம், நான் இவர் தாங்க ஒரு வேட்பாளர், நீங்க வந்து நீங்களாம் உறுதுணையா இருக்கணும் அதுன்னு சொல்லிவிட்டு எங்க சின்ன இதுதாங்க, இந்த சின்னத்துக்கு வாக்கு போடுங்க, இப்படிதான் சொல்லிட்டு போவாங்க. அப்ப அந்த நேரத்துல மக்கள் வந்து குறைகள் சொல்றதும் நிறைகள் பேசுறதும் இருக்கும். இப்ப இந்த நேரத்துல வந்துட்டு ஏடிஎம்கே காரங்க, டிஎம்கே காரங்க, நாம் தமிழர் காரங்க, இவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க, நாங்க வந்தா இதை செய்வோம் அதை செய்வோம்னு பேசும்போது யாரும் வந்து எந்த சவுண்டும் எந்த நாய்ஸையும் மேக் பண்ண போறது இல்லை. இப்ப விஜய் கட்சிக்காரங்க வருவாங்க, எப்படி இருக்கும்? வீட்டுல நீங்க வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது, நீங்க வரதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? விசில் அடிச்சிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? இரிட்டேட் ஆவீங்களா? சரிப்பா உங்களுக்கு தான்ப்பா, சரிப்பா உங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்னா எப்படியாவது அவங்கள அங்கிருந்து சரி 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 போ 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 குழந்தை தூங்குது. இப்ப இது நீங்க பேச்சுலரு, இப்போ குழந்தை இருக்க வீட்டுல எல்லாம், வயசானவங்க குழந்தை இருக்க வீட்டுல, வயசானவங்க இருக்க வீட்டுல, குழந்தை இருக்க வீட்டுல, வீட்டுல பெட் அனிமல்ஸ் இருக்க வீட்டுல, ஐயோ விசிலா அடிச்சுட்டு வந்தாங்கன்னா அது அவ்வளவுதான், காட்டு கத்தும் அது. அப்ப இது மாதிரி ஒரு நியூசன்ஸுக்கான ஒரு சின்னமாகவும் இதை மாற்றிவிட முடியும். அது யார் கையில இருக்குன்னா உங்க கையில இருக்கு. சாரி பாரி, ரொம்ப செல்ஃபிஷா சைட்ல அப்படியே வேற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு தோணுது. பிளாஸ்டிக் விசில்ஸ் செய்யலாமா ஒரு சின்ன ஆண்டர்பிரனரா? இல்லங்க, அடுத்த ஒரு 3 மாசம் நல்லா சம்பாதிக்கலாம். அதுல அந்த விஜய் போட்டோ போட்டு ஒரு அவ்வளவுதான், அதுக்கு மேல 2 யானை நல்லது. அந்த 3D பிரிண்டர்லாம் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு பண்ணுங்கப்பா. நல்ல பிசினஸ் மாடல் உங்களுக்கு தேவைன்னா விஜய் மாதிரியே, விஜயோட உருவத்திலே ஒரு விஷயம் எடுத்து கொடுங்க, உறிஞ்சிக்கிட்டே நிறைய ஐடியாக்கள் வருது ப்ரோ, ஊதிக்கிட்டு இருப்பாங்க. பிரதர் இப்போ வீட்டுக்கு வேற ஒரு விசிலர் கொடுத்துட்டு போவாங்களே பாரி, அந்த பிரச்சாரத்துக்கு வந்து அதை வச்சு நாங்க என்ன பண்றது? குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம். அது யாராவது ஊதாத விசிலா என்னன்னு தெரியல. இன்னொன்னு, கொரோனா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது தொற்று நோய் கிட்டு நோய் வந்துச்சு முடிச்சு விட்டுருவாங்க. விசிலோட வெளியில வந்தோம்னா அவ்வளவுதான், முடிச்சு விட்டுருவாங்க. அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அவ்வளவு விஷயம் இருக்குங்க. நான் அதான் சொல்றேன். ரெண்டாவது வந்துட்டு வண்டியில வாகனங்களை போகும்போது தயவு செஞ்சு விசில் அடிக்காதீங்க, அது டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்தும், ஆக்சிடென்ட் ஆகும். அதான் சொன்ன மாதிரி 100 அபாயங்கள் இதுல இருக்கு. ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த சின்னத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானத்தோட, இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து விசில் அடிச்சா காமிச்சாரு, இல்ல ஆமா அதுவும் பண்ணி காமிச்சாரு. தலைவர் எவ்வளியோ குடிகள் எவ்வளியோங்கிற கான்செப்ட்ல அவரும் சரி ஓகே, அவர் ஒரு முறை தான் அடிச்சு காமிச்சாரு. அவர் வந்து விசில் அடிப்பது எப்படிங்கிற வகுப்புலாம் அவர் எடுத்திருக்காருங்கிறது நமக்கு தெரியும். அந்த என்ன படம், அந்த அசினோட ஏதோ ஒரு போக்கிரி படத்துல, அது பேர் போக்கிரித்தனம். அந்த மாதிரிலாம் விசில் அடிக்க கற்றுக் கொடுக்குற ட்ரை பண்ணீங்கன்னா அது பேர் போக்கிரித்தனம். சரி, அது ஓகே. வந்து விசில் சின்னம் இருக்கு, அந்த சின்னத்தை எப்படி வந்து ஒரு அட்டையில செஞ்சு கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க, அது மாதிரி காமிச்சிங்கன்னா ஓகே. அதே போல அதுக்குள்ள யாரோ ஒரு மரத்தச்சர் வந்து மரத்துல ஒரு சின்னத்தை வந்து அவர் கொண்டு வந்து காமிச்சாரு. அந்த மாதிரி வந்து உங்க சின்னத்தை கொண்டு போய் பாருங்க. ஆனா அந்த சின்னத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அது வீணை மாதிரி இருக்குது சில நேரங்கள்ல, சில நேரங்கள்ல ஒரு அந்த மாதிரி இருக்கு. பட் இதுதான் விசில். ஸோ விசில் சின்னம்ங்கிறத கொண்டு போய் சேருங்க, விசில் அடிச்சு சாவடிக்காதீங்க. ஆமா, விசில் சின்னம் எப்படி வரையுதுன்னு நான் கற்றுக் கொடுக்குறேன். 6 இருக்குல்ல, 6 வந்து படுக்க போட்டுருங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த விசில் வந்து ஒரு மாதிரி பேக் கிளாஷாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் அதிமுக வந்து அடிக்கடி வந்து சொல்ல வேண்டியது, ஏன்னா பாஜக இவருக்கு அழுத்தம் கொடுக்குது, அதிமுக வந்து இவங்களுக்கு அந்த கரூர் நடந்த பிரச்சனையை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாலாம் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் கொடி பறக்குதெல்லாம் சொல்லி பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உரசல் இருந்துட்டே இருந்தது. பட் இவ்வளோ அதிமுக தாக்க வேண்டிய தேவை. அடிப்படை என்னன்னா, என்னோட பார்வையில இருந்து விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து, டிவிகே தரப்புல இருந்தும் அதிமுக அண்ட் பிஜேபி அலையன்ஸ் வேண்டாம், அதாவது பிஜேபி இல்லாத அதிமுக கூட இவங்களுக்கு மேபி ஒத்து வரதா இருந்திருக்கலாம். அதுக்கும் மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அதுக்கான அழைப்புகளும் அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து இருக்குங்கிறதா நமக்கு தெளிவா தெரியுது.
ஏடிஎம்கே அண்ட் டிவிகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது அலையன்ஸ் கரெக்டாக இருக்கும் தான் அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. பட் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பிஜேபி அலையன்ஸை விட வேண்டாம்னு நினைக்கிறாரு போல. ஸோ பிஜேபி சைடு அவர் ரொம்ப இன்க்ளைண்டாக இருக்கிறாரு. ஏன்னா ஆப்வியஸ்லி பிஜேபியை பகச்சா அடுத்து என்ன நடக்கும், ஸோ அது என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அவங்க மேபி அந்த பவர் ஃபேக்டரை வந்து விட்டுற வேண்டாம் அப்படி. ஏன்னா தேர்தலே அவங்க கையில தான் இருக்கு, எஸ்ஐஆரே அவங்க கையில தான் இருக்கு. அப்போ இவ்வளோ பவர் ஃபேக்டர் இருக்க பிஜேபியை வந்து விஜய்க்காக நம்ம விட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கே ரொம்ப ஒரு சட்டிலான கேம் விளாட்லான்னு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுங்கிறதுலாம் ரெண்டாவது, தங்களை காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கோ என்னமோ தெரியல ஏடிஎம்கேக்கு. ஸோ அவங்க அந்த எண்ணத்தில் அங்கேயே ஸ்ட்ராங்காக இருக்கனால இந்த கூட்டணிக்கு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க. அது விஜய்க்கு வாய்ப்பு இல்லை, அது சூசைட். பிஜேபி இருக்க கூட்டணிக்கு விஜய் போறாருன்னா அது வந்து விஜயோட பர்சனல் பாலிடிக்ஸ்க்கு அது வந்து அவர் கட்டமைச்சிருக்கிறதுக்கு எதிராக அவரோட இமேஜுக்கே அது இப்போ டோட்டலான சூசைட் மூவாக தான் இருக்கும். ஸோ அதை அந்த அளவுக்கு அது முட்டாள்தனமாக யாரும் செஞ்சிட மாட்டாங்க. அன்லெஸ் அன்டில் பெரிய அழுத்தம் கொடுத்து நடந்தால் தான் உண்டு அது. ஆனால் அது இப்போ நடக்காதுன்னு தான் தோணுது. பட் தனியாக நிற்க போறாரு. அந்த தனியாக நிற்கிறாரு அப்படிங்கும் பொழுது எந்த கட்சிக்கும் பெரிய பாதிப்பு இல்லை, மக்களுக்கு தான் பாதிப்பு. புரியுதா? ஏன்னா அந்தந்த கட்சிகள் அவங்கவுங்களுக்கு வர வாக்குகளை வச்சு தான் அடுத்து களம் இருக்கும். விஜய்க்கார வாக்கு வந்து தனியாக ஐசோலேட் ஆயிரும். புரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் அது சீட்ஸாக கன்வெர்ட் ஆகுமாங்கிறது தெரியல. மேபி 1 or 2 சீட்ஸ் கன்வெர்ட் ஆகலாம், தெரியல. எப்போ அதுக்கு நம்ம உறுதியாக சொல்ல முடியும்னா அங்கே இருக்க வேட்பாளருடைய தன்மையை பொறுத்து, அந்த வேட்பாளர் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அறிமுகம் ஆயிருக்காருங்கிறத பொறுத்து தான் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். மேபி விஜய் ஜெயிக்கலாம், மேபி விஜய்க்கு இருக்க அவர் பிரபலத்தன்மைக்கு அவர் ஜெயிக்கலாம், கட்சியும் வாக்குகள் வாங்கலாம். பட் அது சீட்ஸாக கன்வெர்ட் ஆகுமாங்கிறது தெரியாது. ஓகே. ஸோ சீட்ஸாக கன்வெர்ட் ஆனால் தானே அடுத்து உங்களுடைய எந்த இந்த அரசியலாக இருந்தாலும் பவர் பிளே பண்ண முடியும். நீங்கள் சீட்ஸாகவே கன்வெர்ட் ஆகலைன்னா அடுத்து எப்படி நீங்கள் ஆட்சி அமைக்கிறது, இதெல்லாம் எதுவுமே அது நெக்ஸ்ட் அப்போ கரையும் அப்படின்னு தான் பார்த்துட்டு சாத்தியப்படாது. அதுவும் விஜய் மாதிரியான இமேஜா கொண்டவர்களுக்கு வந்து அது நிலைச்சு நிற்கிறதுங்கிறது கஷ்டம். எடுத்துக்காட்டுக்கு கமலஹாசனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் வாக்குகள் வந்துச்சு, அடுத்து டைல்யூட் ஆயிடுச்சுல. ஸோ அது சின்ன ஸ்கேலில் அது நடக்குது. விஜய்க்கு அதே கொஞ்சம் கிராண்டர் ஸ்கேலில் நடக்கும். அதாவது என்னன்னா, இப்போ விஜய் ஒரு 15% எடுத்தோன்னே வாங்குறாரு அப்படின்னா அடுத்த தேர்தலில் இதே மாதிரி போகும் பொழுது அதுக்கு நடுவில் அவரோட இமேஜ் வந்து டேமேஜ் ஆயிருக்கலாம். அது வந்து இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால விஜய் வந்து இப்போ தனியாக நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டாருன்னு தான் தோணுது. அவர் ஜெயிப்பாரு, அவர் கூட யாராவது ஒருத்தங்க 2 பேர் மேபி ஜெயிக்கலாம், தெரியல. ஸோ அதுதான் சரி. இப்போ இந்த 4 சீட்டு மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதை பற்றி ஒரு கேள்வி இருக்குது. பட் அதை கேட்கறதுக்கு முன்னாடி நேற்று அதிமுக வந்து ஒரு பனையூர் பண்ணையாரே அப்படின்னு ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் நாதாகவினர்லாம் எப்படி வந்து இவ்வளோ நாள் டிவிக்கு ஒரு தாக்குவாங்களோ அந்த அளவுக்கு இறங்கி வந்து அவங்களும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அந்த சண்டையெல்லாம் போட்டு ஒருத்தரும் ஆன்னு கத்திட்டு போகிறது நம்ம இதெல்லாம் பார்த்தேன். ஸோ அதுதான் நிதர்சனமான விஷயம். ஏன்னா இவங்க கூட்டணியை பொறுத்து தான் இந்த மோதல் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அவங்க கூட்டணி இல்லைங்கிறது முடிவாயிருச்சுங்கிறது இந்த மோதல்லேருந்தே தெரியுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே தரப்புல இருந்து டிவிகே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, டிவிகே தரப்புல இருந்தும் ஏடிஎம்கே வந்து சேர்ந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதான் நடந்துகிட்டு இருக்கு. ரைட். இப்போ வந்து டிவிகே வந்து தனித்து விடப்பட்டுச்சுன்னு நீங்கள் சொல்றீங்க. இது டிவிகே வந்து தாங்களே தனியாக நிற்கணும்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த டிசிஷன் மாதிரி இப்போ தனியாக இருக்காங்களா இல்லை தனித்து விடப்பட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்களே தனியாக இருக்கிறதுக்கு அவங்க விரும்பி இருப்பாங்களாங்கிறது தெரியல. கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கூட்டணியை வந்து ஃபார்ம் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ தனியாக தான் நிற்கணும்னா அவங்க அறிவிச்சிருப்பாங்களே, நாங்கள் தனியாக தான் இந்த களம் இப்போ நாம் தமிழெல்லாம் தனியாக தான் நிற்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க தனியாக அறிவிச்சிட்டாங்கல்ல, நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம்னு அறிவிச்சிட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இவங்களும் அறிவிச்சிட்டு பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ அது அறிவிக்கலைங்கிற பட்சத்தில் அவங்க அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் தொடர்ந்துங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கு. யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க போனாங்கிறது எல்லாமே கூட நமக்கு அரசியல் பொறுத்த. இப்போ செங்கோட்டையன் வந்து டிடிவி தினகர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு, அதான் குரு பூஜைக்கெல்லாம் போனாங்க, எங்கிட்ட செங்கோட்டையன் வந்து பேசினாரு அப்படின்னு சொல்றாருல்ல, டிடிவி தினகரன் ரிவீல் பண்றாருல. ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள் என்பது தொடர்ந்து கொண்டு தான் இருந்திருக்கு. இப்போ வந்து ஏடிஎம்கேவோட நமக்கு ஒத்து வராது, நம்மளால கூட்டணிக்கு அவங்க ஒத்துக்கவே போறது இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல. ஸோ இனி வந்து ஏடிஎம்கேவோட இமேஜை வந்து டேமேஜ் பண்றது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த மீட்டிங்ல அவங்க டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இவரோட ரெகலெக்டிங் ஃபேக்டர் வந்து ஆக்டிங். இவர் வந்து உச்சத்துலன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அந்த நடந்த அந்த மீட்டிங்ல வந்து தன்னோட உச்சத்தை வந்து பத்தி பேசுறாரு. அப்படி இருக்கிறப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ஆங்கர் அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்குறேன். ஆனால் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அந்த ஒப்பீனியன் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி ஜெயிக்கிறதுக்குலாம் வந்து வாய்ப்பே இல்லை. இது வந்து குழந்தை கூட வந்து அப்படி இருக்கிறப்போ இந்த தேர்தலில் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 15% கூட வாங்கிட்டாங்க, ஆனா சீட்டா கன்வெர்ட் ஆகல அப்படின்னா வேஸ்ட். அதுக்கு மேல படத்துலயும் தொடர்ந்து நடிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்காது இல்லையா? அப்ப என்னதான் வந்து ஆகும்? இவ்வளவு பெரிய ஸ்டார் 5 வருஷம் இன்னும் தாக்கு பிடிக்க முடியும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இது இவரோட கடைசி படமா இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். இதை கடைசி படம்னு சொல்லிட்டு திரும்ப இந்த தேர்தலில் இவர் வந்து ஒரு இடத்துக்கு அரசியல்ல ஒரு இடத்துக்கு இவர் போகல அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அவரோட ஒட்டுமொத்த பிளான்ஸுமே வந்து சொதப்புது. அடுத்த 5 வருஷம் தன்னோட இருப்பை இவர் எப்படி நிலைநாட்டிக்க போறாரு? கொள்கையும் கருத்திலும் பேசி நிலைநாட்ட போறாரா? கொள்கையும் கருத்திலும் இப்பவே நீங்க இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஸோ இது 5 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா போயிடும். அதனால அவர் திரும்ப படமாக தான் அது படத்துக்குள்ள தான் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி போற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. இந்த முறை அவர் தோத்தாருன்னா, இந்த முறை அவர் ஜெயிச்சு வரனா சிஎம்மா ஜெயிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க பாரு? அது எப்படிங்க, ரொம்ப கம்மி. ஏன்னா மித்த கட்சிகள் இருக்குல்ல, நீங்க அதே கணக்கில் வச்சுக்கல. எல்லாமே நம்ம மக்கள் மட்டும், நீங்க கட்சிகள் இருக்கு, கட்சிக்கு உறவுக்காரங்க இருப்பாங்க, கட்டமைப்பு இருக்கு. இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா எம்எல்ஏவோட அங்காளி பங்காளி எல்லாம் அந்த எம்எல்ஏவால பயனடைஞ்சிருப்பான். இப்போ அவனுக்கு அவன் பையன் பேரன் வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் இவங்கெல்லாம் இன்னும் அப்படியே போய் விஜய் போட்டுருவாங்களா? ஸோ ஒரு கட்சி கட்டமைப்புல இருக்கவங்க எல்லாம் விஜய் படத்தை பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, விசில் அடிச்சு கூட உங்க கூட விசில் அடிச்சுட்டு இருப்பானுங்க. உங்க கூட டிராவல் பண்ணி சரி அரசியல் என்னன்னு கத்துக்கலாம்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணிட்டு விசில் அடிச்சுட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு இன்னும் எலெக்ஷன் போகும்போது தான் குடும்பத்துக்கு எதுன்னு சொல்லி பார்த்துட்டு எந்த குடும்பத்தோடு எந்த இதோட அசோசியேட் ஆயிருக்கோம்னா, சில குடும்பங்கள் காங்கிரஸ்க்கே தான் போட்டுருப்பான் கடைசி வரைக்கும். சில குடும்பங்கள் வந்து டிஎம்கே குடும்பம்னா டிஎம்கேக்கு தான், சில குடும்பங்கள் ஏடிஎம்கேனா ஏடிஎம்கேக்கு தான். இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆருக்காக வாக்கு போட்டு இருக்க கூட்டம்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல. வயசான கிழவிகள்லாம் போய் கேளுங்களேன். இப்போ இந்த தென் மாவட்டங்களெல்லாம் போய் கேட்டோம்னா எம்ஜிஆர் கட்சிக்கு தான் போய் வாக்கு அப்படிங்குங்க. எம்ஜிஆரே இந்த கட்சியில் இல்லையாப்பா அப்படின்னா, என்ன இல்லையா, என்ன அவர் தான் இருக்காரு, எல்லாம் ஒட்டுறாங்கல்ல அப்படிங்குங்க. இப்போ டிவிக்கில போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லிடலாம். அதான் எல்லாரும் போட்டு தானே போட்டோ போடுறாங்க. ஏங்க அது என்னங்க அது, அதாவது அதுக்குன்னு மாலை வாங்க போட்டு விடுறது என்ன? சரி உங்க ஆஃபீஸில் வந்துட்டு எம்ஜிஆரோட ஃபோட்டோ வச்சு மாலை போட்டிருக்கீங்க, ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சும் மாலை போட்டிருக்கீங்க, அது ஒரு மரியாதை, இறந்துட்டாங்க போட்டிருக்கீங்க, அது ஓகே. பக்கத்தில் விஜய் ஃபோட்டோ சும்மா போட வேண்டியதானே, அதுக்குள்ளேயும் மாலையை போட்டு விட்டா அது ஒரு ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு, வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க, அது தெரியாமல் ஏதோ பண்ணுறாங்க போல பாவம். ஸோ இதுதான் விஷயம். அப்போ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் மேபி என்னோட நம்பிக்கை என்னன்னா, அவர் மட்டும் வேணா ஜெயிக்கலாம். விஜய் மட்டும் ஒரு கேண்டிடேட்டாக ஒரு இடத்துல நிற்கிறாரு, அந்த கரெக்டாக தொகுதியை பார்த்து நிற்கிறாரு அப்படின்னா அவர் அந்த இடத்துல ஜெயிச்சிடலாம். ஆனால் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த 2 கட்சிகளும் அவர் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு? அதையும் மீறி தான் அவர் ஜெயிக்கணும். கண்டிப்பாக யாரும் வந்து வாங்க விஜய் ஜெயிச்சுட்டு போங்க விஜய்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை கேக் வாக்கா இருக்காதுல்ல, அதான் கேட்கலாம். அந்த தொகுதியில் வேணுட்டே ஒரு கஷ்டமான வேட்பாளர் திமுக அதிமுக அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போட்டு வரவிடக்கூடாதுன்னு கொண்டு வரலாம். அந்த என்ன வேணாலும் நடக்கலாங்க. ஸோ விஜய் அவர்கள் ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்த 5 வருஷத்துக்கு ஏதாவது விஜய் அவரே தோத்துட்டாருன்னு வைங்க, என்ன ஆகும்? மோஸ்ட்லி அது நடக்காதான் தோணுது எனக்கு. விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எந்த தொகுதியில் நின்னாலும் அந்த தொகுதியில் வந்து விஜய் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் கட்சிக்காரங்க ஜெயிப்பாங்களாங்கிறது எனக்கு உண்மையிலேயே டவுட்டாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வேட்பாளரே எங்கேயுமே எந்த தொகுதிக்குமே அறிவிக்கல. ஸோ யாரை நீங்கள் அறிவிக்க போறீங்க? அவங்க போய் சேரணும், அவங்கள பற்றி மக்களுக்கு தெரிய வரணும், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாது. ஸோ இது எல்லாமே தேர்தல் நெருக்கத்தில் நடக்கும்போது மக்கள் வந்து பெரிய அளவு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒருத்தர் நல்லவரை நீங்கள் நிப்பாட்டுறீங்க, ஆனால் மற்ற கட்சிகள் இவர் ரொம்ப நல்லவர்னு என்ன சான்றிதழ் கொடுப்பாங்களா? அடுத்து என்ன சொல்லுவாங்க? இவர் மேல இந்த வழக்கு இருக்கு, அவர் மேல அந்த வழக்கு இருக்கு, இவர் யாரும் தெரியுமா, இவர் எந்த ஒரு போக்கிரியும் தெரியுமா, ஒரு பொறுக்கியும் தெரியுமான்னு பேச ஆரம்பிப்பாங்க. இப்ப இது நீங்க வந்து உடைச்சு திரும்ப வந்து ஊடகத்துல வந்து உங்களை வந்து நிலைநாட்டிக்கிட்டு வர்றதுக்கு ஒரு டைம் இருக்கும்ல. இது எதுவுமே இருக்காது உங்களுக்கு. நீங்க கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையும் அறிவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ இது ரொம்ப இம்மெச்சூராக பண்ணிக்கிட்டு இருக்காங்களோங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து தேர்தலில் விஜய் அவர்கள் ஜெயிக்கிறது வேணால் மேபி ஓகேன்னு சொல்லலாம், வாய்ப்பு இருக்குங்க, கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். கட்சியில் இருக்கவங்க மற்றவங்க சீட்ஸாக கன்வெர்ட் ஆகுறது உண்மையிலே கேள்விக்குறி தான். சீட்ஸாக எல்லாமே சீட்ஸாக கன்வெர்ட், வாக்கு வரும், நான் சொல்லுவேன் வாக்கு சதவீதம் மேபி நீங்கள் எடுக்கலாம், ஆனால் அது எவ்வளோ சீட்ஸாக கன்வெர்ட் ஆகுங்கிறது உண்மையிலேயே நமக்கு தெரியல. ஓகே, இப்படி இருக்கிறப்போ இன்னொரு சினாரியோ யோசிக்கலாம். ஒரு வேளை கன்வெர்ட் ஆயிடுச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 4 சீட்டு 5 சீட்னே வந்துருச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறப்போ திமுகவும் ஒரு நல்ல கூட்டணியை இன்னும் மெயின்டைன் பண்ணிருக்கனால அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன தேர்தலே 3% வித்தியாசத்தில் தான் வந்து தோத்தாங்க. அதனால் இந்த வாட்டி வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக் டு நெக் வந்து நின்றுச்சு. அந்த 4 சீட்டுங்கிறது வந்து டிசைடிங் ஃபேக்டராக மாறிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னு சொல்லுங்க. அப்படி ஒரு 4 சீட்டு கையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லிவரேஜ் இருக்கும் அவருக்கு. இந்த ஆட்சி அமைக்கிறதுல எனக்கு இந்த துணை முதல்வராக கொடுங்க, நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் நிற்போம் அப்படின்னு வரலாம் மேபி. ஓகே, அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. அதுக்கு நீங்கள் 4 சீட்டு வரணும்ல. அந்த 4 சீட்டுங்கிறதே வந்து நம்ம ஃபார் ஃபெட்ஜடாக பேசிகிட்டு இருக்கோம். எலெக்ஷன் அப்படி இருக்காது. எலெக்ஷனில் வந்து சீட்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ்னால தான் அதை செய்ய முடியும். அந்த வெல் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியை எதற்கு போயிட்டு விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணி அந்த கூட டிடிவி தினகரன் வந்தால் நல்லா இருக்கும்னு ஏன் அவங்களாம் நினைக்கிறாங்க? பெரிய ராமதாஸ் எந்த பக்கம் இருக்க போறாரு, அன்புமணி யார் பக்கம் நிற்க போறாருன்னு இந்த மாதிரிலாம் எதுக்கு இந்த இஷ்யூஸ்லாம் அப்படின்னா சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் கூட அது மிஸ் ஆகும். இப்போ இது எதுவுமே இவங்களுக்கு இல்லை.
இவங்கெல்லாம் இன்னைக்கு ஏன் இவங்களெல்லாம் தேடிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அப்படிதான் சிறுக இவருக்கு ஒரு 10 ஓட்டு இருக்கும், இவருக்கு ஒரு 100 ஓட்டு அங்கே இருக்கும் அந்த தொகுதியில். ஸோ இந்த மாதிரி எப்படிலாம் சேர்க்க முடியும்னு அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஆனால் விஜய்க்கு எவ்வளோ ஓட்டோ அவ்வளோதானே. ஒரு நடிகருக்கு எவ்வளோ வாக்கு இருக்கும், அந்த வாக்கு இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல, உங்களுக்கு இருக்கு. நிறைய பசங்க, சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு விஜய் மேலே உயிராக இருக்காங்க. ஒரு சில பெண்கள்லாம் கூட அவர் மேலே அன்பாக இருக்காங்க. எப்படியாவது வந்து அவர் வந்துடணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, எவ்வளோ பேர் இருப்பாங்க, அதுதான் இப்போ நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த தேர்தலில் விஜய் அவருக்கான வாக்கு வங்கி எவ்வளோங்கிறது தான் நமக்கு உறுதியாக தெரிஞ்சிருக்க முடிய. சீட் கன்வர்ஷன்ங்கிறது கூட்டணி அமைச்சா தான் முடியும். அது நீங்க காங்கிரஸோட அமைக்கிறீங்களோ இல்ல வேற ஏதோட அமைக்கிறீங்களோ, பட் கூட்டணி அமைச்சாதான் சீட்டா கன்வெர்ட் ஆகும். இது தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலை பார்த்தவர்களுக்கு புரியும். கல அரசியல்ல நீங்க சீட் கன்வர்ஷன்ங்கிறது வந்து கருத்தியலாலேயோ வேற எந்த ஒரு இதாலேயோ வாக்கு சதவீதத்தாலேயோ நீங்க உருவாக்க முடியாது. கூட்டணிகளால் மட்டும்தான் சீட் கன்வர்ஷனா அது மாறும். ஸோ அது மனசுல வச்சுக்கிட்டு அவர் செயல்படணும். பட் அவருக்கு துரதிருஷ்டவசமா சான்ஸே இல்லை இந்த டைம். அப்போ தனியாக தான் நிற்பாருன்னு தோணுது. ஓகே, ஆனால் ரொம்ப நம்புறாரு போல அவர். நிறைய பேர் நான் வந்ததுனால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல ஹேஷியங்கள்லாம். அது உண்மை. இப்போ நமக்கே ஒரு கிரேவாக தானே இருக்கு. இப்போ நமக்கு விஜய் வந்து ஜெயிச்சிருவாரு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுதா? அவங்க வேணா சொல்லிக்கலாம். பட் எந்த ஒரு இதாலையும் நிறைய பேர் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வாக்கா போட்டுருவாங்களா இல்லை தெரியலையே அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கு எல்லாருக்குமே. ஸோ அது அந்த நமக்கு தேர்தலில் ஒரு வாக்கு வாங்கும் பொழுது சீட் கன்வர்ஷன் ஆகலை அப்படின்னா அவர் வேஸ்ட், அந்த வாக்குகளும் வேஸ்ட். ஸோ சீட் கன்வர்ஷன் ஆச்சுன்னா அது ஓகே. சீட் கன்வர்ஷன் ஆகலைங்கிற பட்சத்தில் அதில் இவருக்கு எந்த பொலிட்டிக்கல் மைலேஜும் இருக்காது. ஆனால் திமுகவுக்கு இதில் ப்ளஸ் பாயிண்டாக போயிடும். வாக்கு மட்டும் உடையுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பாயிண்டாக போயிடும். ஸோ ஒரே ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இதில் என்ன இருக்குன்னா, விஜய் அவர்களுக்கு சிறுபான்மை வாக்கு வந்து கொஞ்சம் கணிசமாக இருக்கும். அந்த சிறுபான்மை வாக்கு வந்து முன்னாடி வந்து டிஎம்கே வந்து கன்சாலிடேட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சிறுபான்மை வாக்குல வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்கனால திமுக அந்த இடத்துல மட்டும்தான் பயப்படுறாங்க. அதனால தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா அதிகமாக இஸ்லாமிய மக்களை எல்லாம் தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகளை இப்போ திமுக தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருவீங்க, பெரிய மாநாடு நடத்துறதா இருக்கட்டும், பெரிய பெரிய இஸ்லாமிய தலைவர்களை கூப்பிட்டு வச்சு சப்போர்ட் பண்ணி பேச வைக்கிறதா இருக்கட்டும். இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்தவ மக்கள் தான் பெரிய அளவில் உடைய போகிறாங்க இதில். ஏன்னா விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் கிறிஸ்தவ வாக்குகள் வந்து விஜய் பக்கம் கொஞ்சம் கணிசமாக போயிடும். அப்போ கிறிஸ்தவ வாக்கை நம்ம இந்த முறை திமுக பக்கம் இழுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிறுபான்மையில் அடுத்த ஜங்கா இருக்கிற இஸ்லாமிய வாக்குகளை நம்ம பக்கம் திருப்பிக்கலாங்கிறது தான் திமுகவுடைய அல்டிமேட் பிளான். சரி, அது மட்டும் இல்லாமல் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ்னு போகிறனால சிறுபான்மை வாக்கு அந்த பக்கம் போகவே போகிறதில்ல. அப்படியே போனாலும் ரொம்ப கணிசமாக தான் ரொம்ப சில்லறதாக தான் போகும். பட் அங்கே சிறுபான்மை வாக்கு அந்த பக்கம் சுத்தமாக போக போகிறது இல்லை. ஸோ அது வந்து டிஎம்கே அண்டு விஜய் கிட்ட தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம நாம் தமிழர் இந்த 3 கட்சிகள் தான் இதில் பங்கு போட போகிறாங்க. இதில் விஜய் வந்து கிறிஸ்தவ வாக்குகளை கொஞ்சம் ஈஸியாக கேதர் பண்ணிடுவாருங்கிறது ஒரு பார்வையாக இருக்குது. சரி, அதனால இஸ்லாமிய வாக்கை எப்படியா நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல திமுக மெனக்கிறது. இதுதான் நமக்கு இப்போதைக்கு தெரியுது. ஸோ இறுதியாக ஒரு கேள்வி. போன தேர்தலில் தோத்து போனாலும் பாஜக கூட இருந்தாலும் 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுக தோக்குது அப்படின்றத இன்னைக்கு அதிமுக ஆதரவாக பேசக்கூடியவங்க எல்லாரும் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா, நீங்கள் சொல்கிற கணக்குப்படி விஜய் வந்து அதிகமாக எடுக்க போகிறது திமுக எதிர்ப்பு வாக்குகளை. அப்படி இருக்கிறப்போ அதிமுக அவங்களோட வாக்குகளை திருப்பியும் அதே கூட்டணியோட தான் வருது. அதை கன்சாலிடேட் பண்ணி வந்துச்சுன்னா அப்போ அதிமுகவுக்கு ஒரு எட்ஜு தானே இருக்கும். அதிமுகவுக்கு இந்த சிச்சுவேஷனில் ஒரு சின்ன எட்ஜு இப்போ உருவாகுது. அதுக்கு அந்த எட்ஜுக்கான ஒரு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கிட்ட இருந்து விலகின நபர்களும் கூட இப்போ இந்த பாஜக கூட்டணிக்குள்ள வந்து தான் ஒரு மாதிரி ஜெல்லா ஆகுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல அப்படி ஒரு கட்டமைப்பு வருது. பட் அதனால மக்களுக்கு நல்லதாங்கிறதுல நம்ம கேள்வி கேட்கணும்ல. இப்போ இந்த அதிமுக கூட்டணியில இப்போ இந்த அந்த முறை அதிமுக ஜெயிச்சு வருது அப்படிங்கிறதுனால நம்ம மக்களுக்கு இங்க என்ன மாறப்போகுது? அதாவது பாஜக கூட இருக்கிறதுனால, பாஜக கட்சி கூட இருக்கனால அவங்க தான் டேக் ஓவர் பண்ணி ஆட்சி செய்ய போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவங்களை வந்து ஃப்ரீ வில்ல விடுவாங்கன்னு எனக்கு இல்லை. கண்டிப்பா பிஜேபியோடைய டாமினன்ஸ் வந்து ரொம்ப அதிகரிக்கும். பிஜேபியோட டாமினன்ஸ் அதிகரிச்சதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லதா? இப்பவே எஸ்ஐஆர் போன்ற விஷயங்கள்ல அதிமுக நெகட்டிவ் ஸ்டாண்ட் தானே எடுத்து நிக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலோட எதிர்காலத்தையும் தமிழர்களுடைய எதிர்காலத்தையும் அவங்க மனசுல வைக்கல. அப்ப இது இன்னும் வலுவாகும்ல. அப்ப இது தமிழர்களுக்கான ஒரு தேர்தல். அதனாலதான் நான் சொல்றேன், இது வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய தேர்தலாகவே இது இல்ல. நமக்கு சரி, நமக்கு ஒரு பெனிஃபிட் இதுல ஏதாவது ஒரு பக்கம் இருக்கான்னு பார்த்தா ஒரு பக்கமும் நமக்கு பெனிஃபிட் இல்ல. அப்படிதான் கிடக்கு. ஓகே, நாம் தமிழர் வந்து அவங்களே தனிச்சு நின்று அவங்களே ஜெயிச்சு அப்படி வராங்களா அப்படின்னா அது அப்படி வந்தா ஓகே, வாழ்த்துக்கள். ஆனா அப்படி வருவாங்களாங்கிறது தேர்தல்ல அதுக்கான வாய்ப்பு விஜய்க்கு இல்லையோ அதே மாதிரி நாம் தமிழருக்கும் இல்ல. சோ சூழல் இல்லாம இருக்கு. அப்ப இப்படி பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் என்பது மக்களுக்கான தேர்தலாக இது இருக்காது. மாறாக அவங்க ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு அதிகாரத்தை யாருக்கு பெற போறாங்கன்னு தெரியல.
ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷனுங்கான ஒரு தேர்தலாக தான் இருக்கு. ஓகே, தீர்வா இதுதான் அப்படின்னு சொல்லாம குழப்பமா இருக்குன்றத வந்து ரொம்ப முடிவா உறுதியா சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி பாரி. நன்றி.